பார்த்தாலே மிரண்டு போற அளவுக்கு வசூல்ல சும்மா பட்டைய கிளப்பிய அம்மன் படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அம்மன். கோடி ராமகிருஷ்ணா இயக்கத்துல சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், ரமி ரெட்டி மாதிரியான பிரபலங்கள் நடிப்புல வெளியான படம் தான் இது. 1995ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் அம்மன் படம் அப்படின்னா கண்டிப்பா இதுதான் இருக்கும். சௌந்தர்யாவோட குடும்பத்தை கொடுமைப்படுத்தக்கூடிய அரக்கனை அம்மனோட துணையோட எப்படி கொல்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதுல வரக்கூடிய ரமி ரெட்டி அப்படின்ற வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த படத்தை 90s கிட்ஸ் ராத்திரி பார்த்துக்கிட்டு நிறைய பேர் தூங்காம பயத்திலேயே நடுங்கி போயிருப்பாங்க. இந்த படம் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. தியேட்டர்ல போய் எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்றத விட டிவிலேயே நிறைய பேர் ரிப்பீட் மோட்ல பார்த்து இந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த படம் தியேட்டர்ல இறங்கும் போதும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷனை பண்ணிருக்கு. இந்த படத்துல வடிவுக்கரசி அவர்கள் லீலம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. ரமி ரெட்டியை பார்த்தாதான் பயமா இருக்கு அப்படின்னா இவங்கள பார்த்தா இன்னும் பயமா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜகாளியம்மன். ராமநாராயணன் இயக்கத்துல கர்ணன், ரம்யா கிருஷ்ணன், கௌசல்யா, நிழல்கள் ரவி, வடிவேல் மாதிரியான பிரபலங்கள் நடிச்ச படம் தான் இது. இந்த படம் 2000 ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. தன்னோட வாழ்க்கையில சாத்தானால நடக்கக்கூடிய போராட்டத்துல இருந்து எப்படி கௌசல்யா மீண்டு வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்துலயும் அம்மன் கேரக்டரை ரம்யா கிருஷ்ணன் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல அம்மன் கேரக்டர் பண்றதுக்கு அவங்கள விட்டா ஆளே கிடையாது. இந்த படத்துல வடிவேல் கோபால் அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதுவுமே இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் தான். இது வரைக்கும் வடிவேல காமெடியான பார்த்தவங்களுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருக்கும். இந்த படம் மொத்தமே 2 மணி நேரம் தான். இந்த படத்துல மொத்தமா 3 பாட்டு இருக்கு. 3 பாட்டுமே பயங்கர ஹிட் ஆயிருக்கு. யூடியூப்ல இன்னைக்குமே இந்த படம் இருக்கு. டைம் இருந்தா பாருங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி. இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன், ராம்கி, சங்கவி, பானுப்பிரியா மாதிரியான பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. 2001ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரம்யா கிருஷ்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 வருஷம் கேப்ல கிட்டத்தட்ட 3 அம்மன் படம் நடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு தேவா மியூசிக் போட்டிருப்பாரு. படத்தோட பிஜிஎம்லாம் பயங்கரமா இருக்கும். படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாவே குற்றாலம் பக்கத்துல உள்ள தென்காசியில தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ணிருக்கு. 2001ஆம் ஆண்டு வரைக்குமே இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் இறங்கின அம்மன் படத்துல இதுதான் பயங்கரமா கலெக்ஷன் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாளையத்தம்மன். மறுபடியும் ராமநாராயணன் இயக்கத்துல மீனா, ராம்கி, செந்தில், திவ்யா மாதிரியான பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இது. இந்த படம் 2000 ஆண்டுல வெளியாகிருக்கு. ஒரு சாத்தான அழிக்கணும், அதுதான் இந்த படத்தோட கதை. அதுவும் தெய்வ பக்தியால போராடி ஒரு குடும்பத்தையும் காப்பாற்றணும், முக்கியமா ஒரு குழந்தைய காப்பாற்றணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த குழந்தைய சாத்தான் கிட்ட இருந்து காப்பாத்தி ராம்கி கிட்ட கொடுக்கணும். அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸா இருக்கும். கிராமத்து மக்கள் கிட்ட இந்த படம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. தியேட்டர்லயும் இந்த படம் நல்லா ஓடி இருக்கு. அதுக்கப்புறமா டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போதும் இந்த படத்தை மக்கள் ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மூக்குத்தி அம்மன். 2020ஆம் ஆண்டு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நயன்தாரா அம்மனா நடிச்சு வெளியான படம் தான் இது. இந்த படத்தோட பட்ஜெட்டே மொத்தமே 4 கோடி தான். ஆனா இப்போ மூக்குத்தி அம்மன் 2ஓட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 100 கோடி. எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. அப்போ பார்ட் 1 படம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். ரம்யா கிருஷ்ணனால மட்டும்தான் அம்மன் கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் ஒன்று இருந்துச்சு. அதை மொத்தமா பிரேக் பண்ணி நயன்தாரா அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 படத்துல நயன்தாரா நடிக்கிறதுக்கு 15 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப பெருசா படம் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.